முயன்றால் முடியாதில்லை மிகிலாவிட்டால் உனக்கென்று ஏதுமில்லை. வணக்கம். இன்றைக்கு எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது பேங்க்ல பார்த்தா ஒரு ஜாப் கிடைச்சு அப்படின்னா அது கிளரிக்கலா இருக்கலாம், இல்ல பிஓவா இருக்கலாம், இல்ல எஸ்ஓவா இருக்கலாம். ஸோ இவங்களுக்குலாம் என்ன மாதிரியான ஒர்க் பார்த்தா பேங்க்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இது பார்த்தா பேங்க் ஜாப்புக்கு அப்ளை பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு பார்த்தா நம்ம ஒரு பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பேங்க்ல என்ன மாதிரியான ஒர்க்லாம் தருவாங்க, முக்கியமா என்ன போஸ்டிங்க்கு என்ன மாதிரியான ஒர்க்லாம் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் எலிஜிபிளா எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமா பார்த்தா ஒரு ஜாப் அப்படின்னு இருந்தா அதோட ஜாப் ரோல் தெரிஞ்சு அப்படின்னா அந்த ஜாப்ல நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி பார்த்தா பேங்க் எக்ஸாம்ல பார்த்தா எந்த போஸ்ட்டை நீங்க கிளியர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான வேலையெல்லாம் கொடுப்பாங்க, முக்கியமா ஜாப் ரோல் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தா பேங்கிங் பொறுத்தவரை பார்த்தா கவர்மெண்ட் பேங்க் அப்படின்னு ட்ரை பண்ணாவே பார்த்தா பிகினர்ஸா இருக்கவங்க பார்த்தா ஒன்னு ஐபிபிஎஸ் ட்ரை பண்ணுவாங்க. ஐபிபிஎஸ் அப்படின்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம். உங்களுக்கு இதுல பார்த்தா கிளர்க்கு, பிஓ, எஸ்ஓ அந்த மாதிரியான வேகன்சி தனித்தனியா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். இதுல கிளரிக்கல் அப்படிங்கிறதுல ஒரு நியர்பை ஒரு 10,000 வேகன்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. இதுவே பிஓ அப்படின்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும், எஸ்ஓ அப்படின்னாலும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். உங்களுக்கு இருக்கிறதுலே கிளரிக்கலுக்கு தான் அதிகப்படியான வேகன்சி உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த ஐபிபிஎஸ்ல பார்த்தா ரீஜனல் ரூரல் பேங்கான எக்ஸாம், அதாவது ஆர்ஆர்பிக்கான எக்ஸாம் உங்களுக்கு தனியா கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரே டைம்ல வேகன்சி வந்துடும் உங்களுக்கு. பட் ஐபிபிஎஸ் பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு கிளர்க்கு தனியா, பிஓக்கு தனியா, எஸ்ஓக்கு தனியா இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வரும். பட் ஐபிபிஎஸோட ஆர்ஆர்பிக்கு பார்த்தா உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஆஃபீஸர் ஸ்கேல் 2 இதுக்கு தனித்தனியா நோட்டிபிகேஷன் வராம ஒரே டைம்ல நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதுல ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னா கிளரிக்கல் ஈக்குவலான போஸ்டிங் தான் போடுவாங்க. இதுவே ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிஓ, எஸ்ஓக்கு ஈக்குவலான போஸ்டிங் போடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா எஸ்பிஐ, இது பார்த்தா பிகினர்ஸா இருக்க நிறைய பேர் ட்ரை பண்றது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் கொஞ்சம் டஃபா இருக்கும். உங்களுக்கு சேலரி வைஸும் நல்ல ஒரு சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல பார்த்தா ஜூனியர் அசோசியேட் அப்படிப்பாங்க. இது ஒரு கிளரிக்கல் ஈக்குவலான போஸ்டிங் தான் போடுவாங்க உங்களுக்கு. இதுக்கப்புறம் பார்த்தா பிஓக்கான வேகன்சி, எஸ்ஓக்கான வேகன்சி இந்த மாதிரி தான் பார்த்தா எஸ்பிஐல நோட்டிபிகேஷன் வரும், தனித்தனியா நோட்டிபிகேஷன் வரும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் ஆர்பிஐல இருந்து, நபார்ட் பேங்க்ல இருந்து இந்த மாதிரியான பேங்க் தான் கவர்மெண்ட் பேங்க் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. பட் பார்த்தா மோஸ்ட்லி அதிக வேகன்சி அனௌன்ஸ் பண்றது, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமே நோட்டிபிகேஷன் வருது அப்படின்னு எடுத்தா ஒன்னு ஐபிபிஎஸ் எக்ஸாம். இது பார்த்தா ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம். கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து 20 பேங்க் பார்த்தா எக்ஸாம்பிளுக்கு இந்த கனரா பேங்க், ஐயூபி, பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த மாதிரியான பேங்க் பார்த்தா அவங்களோட வேகன்சியை இந்த மாதிரியான ஐபிபிஎஸ் மூலியமா ஃபில் பண்ணி போஸ்டிங் போடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா ஐபிபிஎஸ் கனெக்ட் பண்ண ஆர்ஆர்பி, அதாவது ரீஜனல் ரூரல் பேங்கான எக்ஸாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா தமிழ்நாடு கிராம பேங்க் சொல்லலாம் நம்ம. நெக்ஸ்ட் எஸ்பிஐ, எஸ்பிஐ அப்படிங்கிறதுல இந்தியா ஃபுல்லா உங்களுக்கு பிரான்ச் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அப்ராட் கண்ட்ரீஸ்ல கூட பிரான்ச் இருக்கு உங்களுக்கு. சில வருஷம் இந்தியாவில் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்ராட் கண்ட்ரியில் கூட போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. இந்த 3 பேங்க் தான் பார்த்தா மோஸ்ட்லி பார்த்தா அடிக்கடி வேகன்சி வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமே நோட்டிபிகேஷன் வந்துடும் உங்களுக்கு. வேகன்சி லெவலும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பிகினர்ஸா இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியான எக்ஸாம் தான் ட்ரை பண்ணுவாங்க உங்களுக்கு. இதுல பார்த்தா 3 வேகன்சி தான். ஒன்னு கிளரிக்கல், அப்புறம் பிஓ, எஸ்ஓ. இதுல நேம் வைஸ் பேனா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு. இப்போ கிளரிக்கல பார்த்தா ஐபிபிஎஸ்ல கிளர்க் அப்படிமாங்க. இதுவே பார்த்தோம்னா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பில பார்த்தா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிமாங்க. இதுவே எஸ்பிஐல பார்த்தா ஜூனியர் அசோசியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி ஒர்க்லாம் பார்த்தா எல்லாத்துக்கும் ஈக்குவலா தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கிளர்க் பொறுத்தவரையும் பார்த்தா எலிஜிபிள் அப்படின்னு எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தா ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது மற்ற ரயில்வே, எஸ்எஸ்சி எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா 10th 12th தனித்தனியா நிறைய வேகன்சி இருக்கும். பட் பேங்க் எக்ஸாம், முக்கியமா கவர்மெண்ட் பேங்க் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு ஸ்டார்டிங் எலிஜிபிள் ஏதாவது ஒரு டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்க ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருந்தா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதான் எலிஜிபிளா வச்சிருப்பாங்க. ஸோ கிளரிக்கலுக்கும் பார்த்தோம்னா கண்டிப்பா ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருக்கணும். பட் உங்களுக்கு பார்த்தா 2 ரவுண்ட் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தா பிரிமினரி, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு மெயின் எக்ஸாம் இருக்கும். மெயின் எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் வாங்குறீங்களோ அதை தான் கட் ஆஃப்க்கு எடுத்துக்குவாங்க உங்களுக்கு. இதுல எல்லா எக்ஸாமே பார்த்தா உங்களுக்கு ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்டா தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே பார்த்தா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு. நீங்க கிளர்க் ட்ரை பண்ணாலும் சரி, பிஓ ட்ரை பண்ணாலும் சரி, நீங்க எஸ்பிஐல ட்ரை பண்ணாலும் சரி, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ட்ரை பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே நெகட்டிவ் மார்க் கண்டிப்பா இருக்கும். எல்லாமே ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் தான். உங்களுக்கு இந்த பிஓக்கெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பர் வரும் உங்களுக்கு. அதாவது எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங் இந்த மாதிரி எழுதுற மாதிரி வரும். மற்றபடி எல்லாமே பார்த்தா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா தான் வரும் உங்களுக்கு. முக்கியமா இந்த பிரிமினரி ரவுண்ட்ல எல்லாத்துலயுமே பார்த்தா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா தான் கேட்பாங்க. அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்து அதுல நீங்க ஒன்னு சூஸ் பண்ற மாதிரி தான் கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ இந்த கிளர்க்கு என்ன
மாதிரியான ஒர்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த பேங்க்கோட டெய்லி ஆக்டிவிட்டியை பார்த்துக்கிறது. முக்கியமாக வந்து பார்த்தா இவங்க வந்து இந்த கிளைண்ட்டை, அதாவது பேங்க் வந்து பார்த்தா நிறைய கஸ்டமர் இருப்பாங்க. ஸோ அந்த கஸ்டமரோட டைரக்ட் டீலிங்கில் வந்து இருப்பாங்க. முக்கியமாக வந்து அவங்க பாஸ்புக் நியூவாக ஓப்பன் பண்ண வராங்க அப்படின்னா அந்த பேங்க்கோட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது, பாஸ்புக் ஓப்பன் பண்ண ஹெல்ப் பண்ணுறது, அவங்க கொண்டு வர டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்தா ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அந்த பேங்க்கோட ரெக்கார்ட்லாம் இருக்கும். பேங்க்ல வந்து பார்த்தா நிறைய ரெக்கார்ட்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா பிளாங்க் சீட் இந்த மாதிரி நிறைய மெயின்டைன் பண்ணுவாங்க. கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தா ப்ராப்பராக சிஸ்டமில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒர்க் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஒர்க்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ கிளரிக்கல் அப்படின்னா டைரக்ட் டீலிங் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கஸ்டமரோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த லோன் டீட்டெயில்ஸ்லாம் பேங்க்ல வந்து பார்த்தா நிறைய ஸ்கீம் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தா கிளைண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இப்போ ஏடிஎம் ரெலவெண்டா இல்லை வந்து பார்த்தா டெபிட் கார்டு ரெலவெண்டா இது மாதிரிலாம் வந்து பார்த்தோம்னா கஸ்டமருக்கு கிளைண்ட்டுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இல்லை அதெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா பாஸ்புக்லாம் வந்து அடிக்கடி அப்டேட் பண்ணி தரது. இந்த மாதிரியான ஒர்க் தான் வந்து பார்த்தா ஒரு கிளர்க்கு இருக்கும் உங்களுக்கு. முக்கியமாக வந்து பார்த்தா இவங்க அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு கீழே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் கீழே நிறைய வந்து பார்த்தா கிளரிக்கல் ரேஞ்சில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரியான ஒர்க் வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தா கேஷை வந்து டீல் பண்ணுறது, ஒரு சிலருக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவெண்டான ஒர்க்கு, ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த கிளைண்ட்டோட டைரக்ட் டீலிங்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒர்க் வந்து பிரித்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு என்ன ஒர்க் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரியான ஒர்க் பார்க்கணும். நீங்கள் பேங்க் பொறுத்தவரையும் பார்த்தா டேரெக்டாக வந்து மேனேஜர் வந்து நீங்கள் ஆக முடியாது. நீங்கள் பிஓ எஸ்ஓலாம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஈக்குவலான போஸ்டிங் வேணால் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் பொறுத்தவரை முக்கியமாக கவர்மெண்ட் பேங்க் பொறுத்தவரை டேரெக்டாக மேனேஜர் வந்து நீங்கள் ஆக முடியாது. ஸோ கிளரிக்கல்ல இருந்து அடுத்தடுத்து வேணால் வந்து பார்த்தா நீங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா அடுத்து சீனியர் மேனேஜர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் சீஃப் மேனேஜர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர், அப்புறம் வந்து பார்த்தோம்னா டெபுட்டி ஜெனரல் மேனேஜர், இந்த மாதிரி போய் ஜிஎம் வரையும் கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. அதாவது ஜெனரல் மேனேஜர் வரையும் கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. பட் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா ஒரு சில எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, இல்லை ஒரு சில டிப்ளமோ வந்து நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் கூட அடுத்தடுத்த போஸ்டிங் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ ஒரு கிளரிக்கல் லெவலில் நீங்கள் உள்ளே போனால் கூட அடுத்தடுத்து ப்ரொமோஷன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. கிளரிக்கல் பொறுத்தவரை பார்த்தா இன்டர்வியூ வந்து இருக்காது உங்களுக்கு. ப்ரிமிலரி மெயின் 2 ரவுண்ட் மட்டும் தான் இருக்கும். ரெண்டுமே ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட்டாக தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ கிளரிக்கல் அப்படின்னா என்ன மாதிரியான ஒர்க் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா டே டு ஆக்டிவிட்டியை வந்து ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் பிஓ, இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. முக்கியமாக வந்து பார்த்தா பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் அப்படி கூட வந்து சொல்லுவாங்க. இந்த போஸ்டிங் வந்து பார்த்தோம்னா முக்கியமாக வந்து பார்த்தா கஸ்டமருக்குலாம் நிறைய டவுட் வரும். இந்த ஏடிஎம் ரெலவெண்டா, டெபிட் கார்டு ரெலவெண்டா, இல்லை வந்து ஒரு பாஸ்புக் ஓப்பன் பண்ணுறதுல நிறைய இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து பார்த்தோம்னா நீங்கள் சால்வ் பண்ணி தரணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா லோன்லாம் வந்து பார்த்தா நிறைய பேர் கேட்பாங்க. ஜுவல் லோன்லேருந்து, லேண்ட் லோன்லேருந்து, ஹவுசிங் லோன்லேருந்து, கார் லோன்லேருந்து, இது மாதிரி நிறைய லோன் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியான லோன் கேட்குறவங்களுக்கு அந்த லோன் வந்து பார்த்தா ப்ராப்பராக டாக்குமெண்ட்லாம் கொடுக்குறாங்களா, அந்த லோனுக்கு வந்து அவங்க எலிஜிபிளா அப்படிங்கிறத செக் பண்ணி வந்து பார்த்தோம்னா லோன் வந்து நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணுவீங்க. ஒரு பிஓ ஆஃபீஸரோட ஒர்க் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா அந்த பேங்க்ல வந்து பார்த்தா எவ்வளோ கேஷ் ஃப்ளோ ஆகுது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா லோன்ஸ்லாம் எவ்வளோ போயிருக்கு, மார்டேஜ் எவ்வளோ இருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஃபினான்சியலாக எப்படி அந்த பேங்க் இருக்கு, அதெல்லாம் வந்து பார்த்தா நீங்கள் அடிக்கடி மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கீழே நிறைய வந்து பார்த்தா இந்த கிளரிக்கல் ரேஞ்சில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களே மேனேஜ் பண்ணுறது, அவங்களுக்கான ஒர்க்கை வந்து ப்ராப்பராக பிரித்து தரது, சப்போஸ் அவங்க ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ பிஓ ஆஃபீஸர் அப்படின்னு எடுத்துட்டா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் போடுவாங்க. முக்கியமாக வந்து பார்த்தா கிளைண்ட்ஸ்லாம் ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கிளியர் பண்ணி தரணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கீழே அந்த கிளரிக்கல் ரேஞ்சில் வந்து ஒர்க் பண்ணுறவங்கள வந்து பார்த்தா மேனேஜ் பண்ணணும். இந்த மாதிரியான ஒர்க் தான் மோஸ்ட்லி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. உங்களோட ப்ரொமோஷன் அப்படின்னு எடுத்துட்டா சீனியர் மேனேஜர், சீஃப் மேனேஜர், அந்த மாதிரி வந்து நீங்களும் ஜிஎம் வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எஸ்ஓ, அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவங்களோட ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இதில் வந்து பார்த்தோம்னா கேட்டகரி வைஸாக பிரிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எலிஜிபிளும் வந்து பார்த்தா பிஓக்கு எந்த டிகிரி முடிச்சவங்க எல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத எலிஜிபிள் உங்களுக்கு. பட் எஸ்ஓ அப்படின்னு எடுத்துட்டா, அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு அப்படின்னு எடுத்துட்டா இதுல வந்து தனித்தனியா வேகன்சி இருக்கு உங்களுக்கு. மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், ஹச்ஆர் ஆஃபீஸர், லா ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஐடி ஆஃபீஸர், இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்கு உங்களுக்கு. குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐடி ஆஃபீஸர் அப்படின்னா ஐடி ரெலவெண்டான டிகிரி முடிச்சவங்க, முக்கியமாக வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவெண்டான இன்ஜினியரிங் முடிச்சவங்க, பிஇ பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை இசி முடிச்சவங்க கூட வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் பிஜி வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவெண்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா கூட இந்த மாதிரியான போஸ்டிங்
வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்கும் வந்து பார்த்தா குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற ரூல் இருக்கு. இதே மாதிரி தான் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிக்கு வந்து பார்த்தா ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 இந்த மாதிரி தனித்தனி வேகன்சி இருக்கு. இது வந்து பார்த்தா பிஓ எஸ்ஓக்கான வேகன்சி தான் போடுவாங்க உங்களுக்கு. அதாவது ஸ்டார்டிங்ல ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான வேகன்சி தான் போடுவாங்க. பட் ஆர்ஆர்பி பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மஸ்டா வந்து கேட்பாங்க உங்களுக்கு. 1 இயர் 2 இயர் அந்த மாதிரி நீங்க எந்த ஃபீல்டு அப்ளை பண்றீங்களோ அதை பொறுத்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. எஸ்பிஐ எஸ்ஓ அப்படின்னு எடுத்துட்டாலும் உங்களுக்கு நிறைய வேகன்சி இருக்கும். முக்கியமா எம்பிஏ முடிச்சவங்களுக்கு எஸ்பிஐல எஸ்ஓல நிறைய போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சப்போஸ் நீங்க ரூரல் மேனேஜ்மெண்ட்லாம் முடிச்சிருக்கீங்க எம்பிஏல அப்படின்னா அதுக்கெல்லாம் தனி போஸ்டிங் இருக்கு. ஃபினான்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தனி போஸ்டிங் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எஸ்ஓ அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு எடுத்தால் உங்களுக்கு வந்து நிறைய கேட்டகரியில் வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரலாக இவங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இப்போ ஐடி ஆஃபீஸருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான ஒர்க் கொடுப்பாங்க. முக்கியமாக வந்து பார்த்தா நெட்வொர்க் செக்யூரிட்டிலாம் ஹேண்டில் பண்ணுறது, ஆன்டிவைரஸ்லாம் அப்டேட் பண்ணுறது, சாஃப்ட்வேர்லாம் அப்டேட் பண்ணுறது, சப்போஸ் வந்து பார்த்தோம்னா சிஸ்டமில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல சிஸ்டமை வந்து பார்த்தா சரி பண்ணுறது, நெக்ஸ்ட் டேட்டாவெல்லாம் கரெக்டாக வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான ஒர்க் வந்து தருவாங்க உங்களுக்கு. அதுக்காக வந்து பார்த்தா டேரெக்டாக வந்து பார்த்தா நீங்கள் ஹேண்டில் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு கீழே நிறைய வந்து பார்த்தா இந்த கிளரிக்கல் ரேஞ்சில் இருக்கும் ஸ்டாஃப்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்தா இந்த ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்தா மேனேஜ் பண்ணுறது. உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் தான் போடுவாங்க. அதாவது எஸ்ஓ செலக்ட் ஆனாலும் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் தான் போடுவாங்க உங்களுக்கு. இதுவே அக்ரிகல்ச்சர் லோன் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்கு. இதுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் டிகிரி முடிச்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற ரூல் இருக்கு. இதுக்கு வந்து பார்த்தா லோன் ரெலவெண்டானது, முக்கியமாக இந்த ரூரல் ஏரியாவில் வந்து பார்த்தோம்னா நிறைய லோன் வாங்குவாங்க அக்ரிகல்ச்சர் ரெலவெண்டான லோன் பீப்புள்ஸ். ஸோ அவங்களெல்லாம் வந்து பார்த்தா ஹேண்டில் பண்ணுறது, கரெக்டாக ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறாங்களா, அதுக்கப்புறம் லோன் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தா லோன்ல வந்து ப்ராப்பரா வந்து பே பண்றாங்களா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்றது. சப்போஸ் யாராவது பே பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு வார்ன் பண்றது. ஸோ இந்த மாதிரியான ஒர்க் தான் ஒரு அக்ரிகல்ச்சர் லோன் ஆஃபீஸருக்கு இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி தான் நீங்க மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எம்பிஏ மார்க்கெட்டிங் நீங்க முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்க ஒர்க்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மார்க்கெட்டிங் ரெலவெண்டான ஒர்க். முக்கியமாக வந்து பார்த்தா அந்த பேங்க்ல நிறைய ஸ்கீம் இருக்கும். ஸோ அந்த ஸ்கீம்லாம் எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது, ஸோ இதுக்கு என்ன மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா பேங்க்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணணும். இந்த மாதிரியான ஒர்க் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. இதே ஹச்ஆர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் நீங்கள் போறீங்க அப்படின்னா ஹச்ஆர் பொறுத்தவரை எம்பிஏ ஹச்ஆர் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அப்படி இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் ஹச்ஆர் கூட வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரெக்ரூட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல, அதாவது பேங்க் வந்து பார்த்தா நியூவா நிறைய ஸ்டாஃப் எடுப்பாங்க. ஸோ அவங்கள வந்து அந்த பொசிஷனுக்கு வந்து பார்த்தா அவங்க வந்து ஃபிட்டாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்து எடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர், அதாவது அவங்கள இந்த ஜாபுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த பேங்கோட டீடைல்ஸ் ப்ளஸ் சேலரி டீடைல் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒர்க் தான் இருக்கும். ஸோ எஸ்ஓ பொறுத்தவரையும் பார்த்தா நீங்கள் என்ன ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுறீங்க, அது மட்டும் இல்லாமல் என்ன டிகிரி முடிச்சுட்டு அப்ளை பண்ணுறீங்க, இது ரெலவெண்ட்டான ஒர்க் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா உங்களுக்கு மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தா உங்கள் ப்ரொஃபஷனல் டாபிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஐடி ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான கொஸ்டின் தான் வரும் உங்களுக்கு. அக்ரிகல்ச்சர் லோன் ஆஃபீஸருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சர் ரெலவெண்டான கொஸ்டின் தான் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா எஸ்ஓ பொறுத்தவரையும் பார்த்தா குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஒர்க்கும் வந்து பார்த்தா ப்ரொஃபஷனலாக நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அதுக்கு ரெலவெண்டான ஒர்க் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா பேங்க் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு பேங்க்ல இருக்க கிளர்க், பிஓ, எஸ்ஓ இவங்களுக்குலாம் என்ன மாதிரியான ஒர்க் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.